ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது எப்போதும் அடுத்த நொடியில 1000 ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ஏன்னா கடந்து முடிந்த விஷயங்கள் மட்டும்தானே எல்லாராலும் அறிந்து கொள்ளப்படுது. அடுத்த நொடி என்ன நடக்கும், நாளைக்கு யார் வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை யாராலும் உத்தரவாதமாக சொல்ல முடியாதல்லவா? ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் சிலவற்றை சந்தோஷங்களாகவும் சிலவற்றை சங்கடங்களாகவும் நாளையும் நாளை மறுநாளும் பெற்றுக்கொண்டுதானே இருக்கிறார்கள். ஆக எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரும் எதிர்பாராமல் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ சந்தோஷப்படும்படி உனக்கான பேரின்ப பெருமகிழ்ச்சியை உன்னிடம் வந்து சேர்க்க போறேன். நீ மகிழக்கூடிய அளவில் உன் வாழ்வில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது என் செல்லமே. நாளை வியாழன் நாளிலேயே உனக்கான வியாழன் வரமாக நான் செய்ய போற விஷயங்களை நீ பார்க்க தான் போற. நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் வெற்றி செய்தி உன் செவிகளில் வந்து தேனாய் பாய போகுது. நீ வெற்றி பெற்று விட்டாய், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறிவிட்டது, உன்னுடைய ஆசையும் விருப்பமும் நிறைவேறப் போகுதுன்ற அந்த நல்ல செய்தியை நாளை வியாழன் வரமாய் உன் கரங்களில் வந்து சேர்க்கப் போகிறேன் தங்கமே. வெளிச்சமும் இருளும் எப்படி ஒரே இடத்துல இருக்காதோ அதே போல அறிவு இருக்கக்கூடிய இடத்துல ஆணவம் இருக்காது, ஆணவம் இருக்கக்கூடிய இடத்துல அறிவு தங்காது. நீ எப்போதும் அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் வீரத்தோடும் விவேகத்தோடும் தைரியத்தோடும் எல்லா காரியங்களையும் செய்வதாலதான் உனக்கானதை நற்செய்திகளாகவும் நல்ல விஷயங்களாகவும் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்திருக்கேன். உன் வாழ்க்கையில நீ பட்ட அவமானங்களை பெருசு நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் தானே? அவமானங்கள் மட்டும்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில அதிக தெளிவை கொடுக்கும் என்பதை புரிந்துகள். ஏன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்கவங்களும் அன்பா பழகிக்கிட்டு இருக்க உயிரை கொடுக்கக்கூடிய உறவுகளும் ஏதாவது ஒரு சமயத்துல உனக்கு கஷ்டம் வரும்போதோ அல்லது உன்னை அவமானப்படுத்தும் போதோ தானே அவர்களுடைய உண்மையான குணம் என்னன்னு உனக்கு தெரிய வருது. பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் தான் இருக்காங்க. ஆனா தேவைன்னு வரும்போதும் சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது தானே அவரவர்களுடைய உண்மை முகம் தெரிகிறது. அப்படி உன் வாழ்க்கையில உன்னை கஷ்டப்படுத்திய உறவுகளையும் அவர்கள் செய்த செயலையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கனவு போல இருந்த விஷயத்தை, நீ நம்பவே முடியாத விஷயத்தையெல்லாம் உன் வாழ்வில் நடத்தி காட்டிய நானு இப்போது உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காக வந்திருக்கேன். நல்ல நினைவுகளையும் கெட்ட நினைவுகளையும் மனசுக்குள்ள போட்டு சுமந்துக்கிட்டு அதில் கெட்ட விஷயங்களையும் கடந்து முடிந்து போன வருத்தப்படக்கூடிய விஷயத்தை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நல்ல நினைவுகளை உன் மனதிலும் நெஞ்சிலும் சுமக்கும்படியும் உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. ஒரு உண்மையை மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. கவலைகளால சோர்ந்து விழுந்து வாழ்க்கையை வாழாம போனவனும் உண்டு, தன்னுடைய திறமையால அத்தனை துன்பங்களையும் மீண்டு தாண்டி எழுந்து வந்தவனும் உண்டு. நீ கவலையில சோர்ந்து போக போறியா அல்லது திறமையால எழுந்து நிக்க போறியாங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். நான் உனக்கு செய்யறதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோட நல்லதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அதில் கெட்டது நீ மனசுக்கு தோணினாலும் கூட அதில் நல்லதை தேடி எழுந்து வா. உனக்கான நல்வழியை நான் காட்டுவேன். உன் வாழ்க்கையில நடந்த கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்லது இருக்குங்கிறத நான் உனக்கு புரிய வைக்கணும்னா கூட அதற்கு நீ சில வேலைகளையும் முயற்சியையும் செஞ்சால்தானே முடியும். நீ சுமக்கின்ற நம்பிக்கை கீழே விழும்போது உன் சாயப்பா நான் வந்து உன்னை தாங்கி பிடிப்பேன். எந்த காரணத்திலும் நம்பிக்கையை கைவிற்றாத. எல்லா சமயங்களிலும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போது பார்த்தாலும் வருத்தப்படுவதாலோ கண்ணீர் வடிப்பதாலோ உன் வாழ்வில் எதுவுமே மாறிவிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன பண்றது, எனக்கு அதை நினைச்சாலே வருத்தப்பட்டாலே கவலைப்பட்டாலே கண்ணீர் வந்துடுது சாயப்பான்னு நீ சொல்லலாம். ஆனா எப்பொழுது உன் மனதை நீ தைரியசாலியாக மாற்றிக்கொள்கிறாயோ அப்போது அதன் மூலமாகவே உன்னுடைய எல்லா காயங்களுக்கும் அது மருந்தாக மாறிடும். தைரியமாக இரு என் தங்கமே, நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். தைரியத்தோடும் துணிவோடும் நீ எல்லா காரியங்களையும் அணுகும் போது அந்த காரியங்களில் நீ வெற்றி பெறுவதும் உனக்கு சுலபமாக இருக்கும். ஓம் சாய்ராம்.